4 கார் வச்சிருக்காரு, 4 வீடு வச்சிருக்காரு, சூப்பரா பிசினஸ் வச்சிருக்காரு, அங்கே இருக்கலாமே. ஆனால் இல்ல, திரும்ப யாழ்ப்பாணத்துக்கு போகணும், அங்க இருக்க பிள்ளைகளுக்கு நல்ல தரமான உயர்கல்வி கிடைக்க வேண்டும். விண்வெளியும் ஒரு ஆச்சரியம், அதே போலதான் எங்களுடைய கடலும் ஒரு ஆச்சரியம். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஏன் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிள்ளைகளும் இதே மாதிரி சேட்டலைட் லான்ச் பண்ணணும் சொன்ன அந்த மனசுக்காக சந்திராயன் போகேட்ல 1, 2, 3 என்று போனது. அப்ப அதுகள்ல செயற்பட்ட அதை கொண்டு நடாத்திய ஒருவரை இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு வந்து நாங்கள் 19 years later, Boeing USA, that time it was called Hughes Aerospace System, they made a satellite called SYNCOM-2. என்னென்ன குட்டி 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 வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சதோ அதெல்லாம் இறுக்கி பிடிச்சிட்டு தான் வாழ்க்கையில மேல வந்திருக்கேன். உறவுகளுக்கு வணக்கம். மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாம் ஸ்லேட் நார்தர்ன் யூனியனுடைய ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் 2025 நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நிகழ்வானது விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அறிவு பகிர்வை கொண்டாடுகின்ற ஒரு திருவிழாவாக காணப்படுகிறது. இந்த நிகழ்வில் பல பிரமுகர்கள் பங்கேற்க உள்ளனர். அவர்களில் முக்கியமானவர் உலகின் முன்னணி விஞ்ஞானியும் முன்னைநாள் இஸ்ரோவினுடைய தலைமை இயக்குனர், அதாவது இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பின் முன்னை நாள் இயக்குனருமான பிரகாஷ் ராவோ அவர்களும், நமது யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் அரசரட்னம் அவர்களும் குறிப்பிடத்தக்கவர்களாக உள்ளனர். இது போன்ற மேதைகள் பங்கு கொள்ளும் இந்த நிகழ்ச்சியினை இறுதி வரை எம்மோடு இணைந்து கண்டு களியுங்கள். Northern Uni and initiative by Magic Group in collaboration with SLIT bring world-class IT and business programs to Sri Lanka's northern province. Founded in 2022 by Indrakumar Padmanathan, Northern Uni combines global partnerships, industry collaborations, and cutting-edge infrastructure to prepare students for the future. With 300 plus students, international pathway programs and initiatives like Student Sat Launch Project, Northern Uni is shaping innovators, retaining talent locally and connecting Sri Lanka to global opportunities. இன்று நாம் அனைவரும் ஒரு சாதாரணமான கூட்டமாக அல்லாது சாகசத்துடன் பயணிக்கின்ற அறிவு பொருளாதாரத்திலே உலகில் அறிவியல் மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த அறிவியலின் கண்டுபிடிப்புகள்
மற்றும் விண்வெளி அற்புதங்கள் தொடர்பான பயணமாக இன்று நாங்கள் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் 2025 வைபவ ரீதியாக ஆரம்பித்திருக்கின்றோம். விண்வெளி என்பது எப்பொழுதுமே மனித மனத்திற்கு ஆச்சரியத்தினை ஆர்வத்தினையும் ஏற்படுத்தும் ஒரு மாய உலகம். அந்த மாய உலகத்திலே இன்று நாங்கள் செவிமட இருக்கின்ற ஆதார சுருதியை வழங்க வந்திருக்கின்ற அன்புக்கும் பெருமதிக்கும் உரிய கலாநிதி பிரகாஷ் ரா அவர்கள் ஒரு மேன்மையான விஞ்ஞானி, அதே நேரம் முன்னாள் பணிப்பாளர், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவருடைய ஆதார சுருதி உரையினூடாக எங்களுடைய ஒவ்வொரு கண்காட்சிக்கு உடன் போட்டிகள், அதனை விட நீங்கள் IoT இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் போன்ற விடயங்களை பார்த்து பயன்பெற்று நீங்களும் எதிர்காலத்திலே ஒரு விஞ்ஞானியாக வருவதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் நாங்கள் இன்று இந்த ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் 2025 ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த நிகழ்வானது எங்கள் வடமாகாணத்திலே இருக்கின்ற பிள்ளைகள் அனைவரும் இப்படிப்பட்ட சில விடயங்களை அறிந்து தங்களுடைய ஆற்றலை, அவர்களுடைய அறிவை இந்த ஸ்பேஸ் ஃபெஸ்ட் மூலமாக உண்மையாக நீங்கள் விருத்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு முக்கிய காரணத்துக்காகத்தான் இந்த நிகழ்வை நாங்கள் நடாத்துகின்றோம். ஏனென்றால் எங்களுக்கு தனிய எங்களுடைய கல்வியோட, எங்களுக்கு நாங்கள் தினமும் படிக்கின்ற விடயங்களோட நின்று விடாமல் இப்படி நீங்கள் இந்த விஷயங்களும் இருக்கின்றன. பேராசிரியர் நிமலதாசன் அவர்கள் சொன்னது போல விண்வெளியும் ஒரு ஆச்சரியம், அதே போலதான் எங்களுடைய கடலும் ஒரு ஆச்சரியம். நீங்கள் வானத்திலே போனால் என்ன, நீங்கள் கடலுக்குள்ள போனால் என்ன, எங்களுக்கு இன்னும் தெரியாது. ரெண்டு இடத்திலையும் உற்சாக என்ன இருக்கிறது, என்ன நடக்கிறது என்பது. அந்த வகையிலே நாங்கள் யோசித்தோம். எங்களுடைய நார்தர்ன் யூனியில் இந்த கம்ப்யூட்டர் IT சம்பந்தப்பட்ட இந்த கேட்கை நெறிகள் நடக்கும் போது உங்களுக்கு அதோடு தொடர்பானது பிசிக்ஸ், பௌதீகம். அப்ப அந்த பௌதீகத்தோட தொடர்பான இந்த விண்வெளியை பற்றிய உங்களுடைய அறிவுகளை நீங்கள் கொண்டு வந்து இங்கே மற்றவர்களுக்கு காண்பிக்கும் போது உங்களுடைய அறிவும் விருத்தியடையும். வருகின்றவர்களை பார்த்து, அவர்கள் கொண்டு வருகின்ற ஸ்வரொட்டிகளை பார்த்து உங்களுடைய அறிவையும் நீங்கள் விருத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அப்ப எப்பவுமே நாங்கள் சொல்லுவது, நாங்கள் கல்வி கற்கும் போது மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லுவது, நீங்கள் தனியா உங்களோட டீச்சர் உங்களுக்கு சொல்லித்தாரதை படிக்காமல் பக்கத்துல இருக்கிறவர்களோட நீங்கள் உங்களுடைய விஷயங்களை கலந்துரையாடுவது, டிஸ்கஷன் செய்வது. நாங்கள் சொல்றோம், நாங்கள் இப்போ குரூப் டிஸ்கஷன், ஒரு 4 மாணவ மாணவிகள் சேர்ந்து உங்களுடைய விஷயங்களை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும் போது என்ன நடக்கும் என்றால் உங்களுடைய அறிவுகளை வளர்த்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் புத்தகங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. முந்தி விண்வெளிக்கு அப்போலோ போனதாம், ரஷ்யா ஸ்புட்னிக் அனுப்பிச்சுதான். பேருந்து நாங்கள் பெருமைப்பட்டது எங்களுடைய அயல் நாடான இந்தியா சந்திராயனை அனுப்பியதுன்னு சொல்லி. அப்ப இந்த சந்திராயன் போகேட்ல 1, 2, 3 என்று போனது. அப்ப அதுகள்ல செயற்பட்ட அதை கொண்டு நடாத்திய ஒருவரை இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு வந்து நாங்கள் இங்கே காட்ட வேண்டும் என்று நினைத்தோம். ஏனென்றால் நீங்களும் இப்படி ஒரு சயின்டிஸ்ட, இப்படிப்பட்ட ஒரு என்ஜினியரிங் நாலேஜ் உள்ள ஒரு ஆளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்றது உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்காத ஒரு விஷயம். அப்ப உங்களுக்கு அந்த விஷயத்தை செயற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைத்து, இந்த வகையிலே எங்களுடைய சேர்மன் மிஸ்டர் இந்திரகுமார் பத்மநாதனும் அவர் கேட்டதுக்கு நாங்கள் கலாநிதி சரண்யா ஜெயக்குமாரும் சேர்ந்து எங்களுக்கு இந்த கனவை நனவாக்கி இருக்கிறதுக்கு நாங்கள் முதலாவது நன்றி சொல்ல வேண்டும். ஸ்பேஸ் ஃபெஸ்ட் 2025 நாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என் அன்பிற்குரிய அண்ணா இந்திரகுமார் பத்மநாபன், இந்த யூனிவர்சிட்டியோட சேர்மன், மானிப்பாயில பிறந்தவர், ஜெஃப்னால வளர்ந்து இங்க இருந்து ஸ்கூல் மட்டும் படிச்சு சிறு வயதிலேயே கனடாவுக்கு போய் அங்க மேற்படிப்பு படிச்சு என்ஜினியரிங்
engineering படிச்சு அவரோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ஒரு கிச்சன் கேபினெட் மேனுஃபேக்சர் பண்ற அந்த ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் அப்பவே ரொம்ப பேர் பாராட்டினாங்க. ஏன்னா நம்ம வீட்ல கிச்சன் கேபினெட்ஸ் எப்படி பண்ணுவோம், கிச்சனுக்கு கபோர்ட் எப்படி செய்வோம், ஒரு கார்பெண்டர் வருவார் அவர் செய்வார், அப்படித்தானே. ஆனா இது ஒரு எக்ஸிஸ்டிங் மாடலா செய்யலாம், எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடலா செய்யலாம்னு அப்படி ஒரு ப்ராஜெக்ட் செய்தார். அந்த ப்ராஜெக்டுக்கு அவருக்கு நிறைய ஃபண்ட் கிடைச்சது. அதுல இருந்து ஆரம்பிச்சு படிப்படியா படிப்பையும் தொழிலையும் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இன்னைக்கு அவரோட கம்பெனி மேஜிக் வுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிச்சன் கேபினெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி $1 பில்லியன் பிசினஸ், கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் பிசினஸ் செய்யறவர். அவரும் அவர் குடும்பமும் அங்கே தான் இருக்கிறாங்க. அங்கே இருக்கலாம்ல, அவருக்கு என்ன ஜாலியா இருக்கார், 4 கார் வச்சிருக்காரு, 4 வீடு வச்சிருக்காரு, சூப்பரா பிசினஸ் வச்சிருக்கிறாரு, அங்கே இருக்கலாமே. ஆனால் இல்ல, திரும்ப யாழ்ப்பாணத்துக்கு போகணும், அங்க இருக்க பிள்ளைகளுக்கு நல்ல தரமான உயர்கல்வி கிடைக்க வேண்டும். எனக்கு இருக்கு, யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னா இருக்கு, வவுனியா இருக்கு, எல்லாம் நல்ல கல்வி நிறுவனங்கள் தான். ஆனா எல்லாருக்கும் அதுல படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைவதில்லை. அப்ப நம்ம ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சா நம்மளால நிறைய பேருக்கு இந்த படிப்பை கொடுக்க முடியும். ஃபீஸ் வாங்கிட்டும் கொடுக்க முடியும், ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்தும் கொடுக்க முடியும். இந்த கல்லூரியில் ஃபீஸ் கட்டி படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, ஸ்காலர்ஷிப்ல படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எஸ் நிறைய பேர் ஸ்காலர்ஷிப்லயும் படிக்கிறாங்க. ஏ லெவல்ல நல்ல மார்க் வாங்கினவங்க, நல்ல இங்கிலீஷ் பேச கத்துக்கிற பிள்ளைங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த கல்லூரியில் ஸ்காலர்ஷிப்போடையும் படிப்பு கிடைக்கும். அப்ப காலேஜ் ஆரம்பிச்சாச்சு, நிறைய பிள்ளைங்க இங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சும்மா விட்டுடலாம்ல, ஆசைக்கு வந்தாச்சு, காலேஜ் ஆரம்பிச்சாச்சு. அப்ப சென்னையில என் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் அவர் வீடு. இப்ப நாங்க டின்னருக்கு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒரு நாள் சொன்னாரு, அம்மா யாருமே செய்யாத ஒரு விஷயத்த நான் அங்க செய்யணும், அந்த பிள்ளைகளை வச்சு செய்யணும், ஏதாவது ஒண்ணு யோசி. திரும்ப 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 சொல்லும் போது தமிழகத்தில் சில கல்லூரிகள், எல்லா கல்லூரிகளும் கிடையாது, அங்க கிட்டத்தட்ட 20,000 கல்லூரிகள் இருக்கு இந்தியாவில, 20,000. ஆனா அந்த 20,000ல ஒரு 5-6 கல்லூரிகள் மட்டும் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஒரு சேட்டலைட் பில்ட் பண்ணி, அந்த சேட்டலைட்டை ISRO, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், ISROல லான்ச் வெஹிக்கிள் இருக்கு, அதோட ராக்கெட்ல வச்சு அவங்க சேட்டலைட்டை மேல அனுப்புறாங்க. இப்ப நான் சொன்னேன், உங்க பிள்ளைகளை வச்சு அதை செய்றீங்களா? ஆனா ரொம்ப காஸ்ட்லி, கம்மி விலைக்கெல்லாம் செய்ய முடியாது. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஏன் யாழ்ப்பாணத்துல இருக்கிற பிள்ளைகளும் இதே மாதிரி சேட்டலைட் லான்ச் பண்ணணும்னு சொன்ன அந்த மனசுக்காக இன்னைக்கு பெரிய கைத்தட்டல். இந்த நார்தர்ன் யூனி சாட் ஸ்டூடெண்ட்ஸ் பில்ட் பண்ண போறாங்க, ஆரம்பிக்க போறாங்க. இந்த வருடத்தின் முடிவில், அதாவது டிசம்பர் மாசம் இல்லாட்டி அடுத்த வருஷத்தோட பிகினிங்ல இந்த ஸ்டூடெண்ட் பில்ட் சேட்டலைட், அப்ப சேட்டலைட்னா அந்த மாதிரி இருக்கும், ஓகே, இந்த குட்டி சேட்டலைட், அது விண்ணில் ஏவப்படும் இந்தியாவில் இருந்து. அப்ப இது என்ன செய்யும், ஒரு சேட்டலைட் என்ன செய்யும், ஸ்ரீலங்காவை நோட் பண்ணுமா, இப்படி எல்லாம் பெருசா எல்லாம் யோசிக்க வேண்டாம். இது ஒரு ஸ்டூடெண்ட் பில்ட் சேட்டலைட். எல்லா சேட்டலைட்டும் நம்ம அனுப்பும் போது அப்படியே வானத்திலேயே சுத்திக்கிட்டே இருக்கிறது இல்ல, சிலது 15 ஆண்டுகள் சுத்தும், சிலது 10 ஆண்டுகள் சுத்தும், சிலது ஒரு வாரம் தான் சுத்தும், அப்புறம் கீழ்வேங்க. நான் சொல்றது புரியுதா? இது ஒரு ஸ்டூடெண்ட் பில்ட் சேட்டலைட். இது மேல ஏவப்படும், அது ஒரு சிக்னல் கொடுக்கும், அந்த சிக்னலை நம்ம கிராஸ் பண்ணிப்போம். இதுல நமக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, குழந்தைகளாலையும் இந்த மாதிரி பெரிய விஷயங்களை செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்ட். சொல்றது புரியுதா? இதுதான் இந்த நார்தர்ன் யூனி சாட். இந்த நார்தர்ன் யூனி சாட்டுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் மீட்டிங், உங்களுக்காக ஒரு கியூரியாசிட்டியை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்டா தான் இந்த ஸ்பேஸ் ஃபெஸ்ட் இன்னைக்கு இங்க நடந்துட்டு இருக்கு. எனக்கு இங்க நார்தர்ன் யூனி யாழ்ப்பாணத்துல இருந்து சொன்னாங்க, மேம் நல்ல ரெஸ்பான்ஸ், நிறைய பிள்ளைகள் வந்திருக்காங்க, நிறைய போஸ்டர்ஸ் பிரசன்ட் பண்றாங்க, ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் வாழ்க்கையில வாய்ப்புகள் இப்படி அமையாது, பயன்படுத்திக்கோங்க. எங்க அப்பா அம்மா எல்லாம் படிக்கல, ஆனா என்னென்ன குட்டி 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 வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சதோ அதெல்லாம் இறுக்கி பிடிச்சிட்டு தான் வாழ்க்கையில மேல வந்திருக்கேன். வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது மட்டுமே நீங்க பெரிய ஆள் ஆக முடியும்.
சொல்றது புரியுதா? அப்பா அம்மா யாரு, எப்படிப்பட்ட ஒரு வீட்டுல பிறந்திருக்கோம், அதெல்லாம் தேவை கிடையாது. நமக்கு முடிவு எடுத்து என் வாழ்க்கை நல்லா இருக்கும் பார் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா கண்டிப்பா நல்லா இருக்கும். இந்த வாய்ப்பை தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. இதை எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். Really happy to be here at SLIT Northern Uni Jaffna. How many of you know Arthur C. Clarke? Please raise hands. Don't hesitate. Who don't know Arthur C. Clarke? Both sides no hands up. Huh? Doesn't matter. Anyway, you all should be proud that he is a great science fiction writer. Fiction means he conceptualizes. He writes in 1945. He has written a theory that 3 satellites at different parts of the globe, means 36,000 kilometers away from Earth, at 3 spots, 120 degrees each. You can visualize, no? All of you know mathematics, right? 120 degrees. So if 3 satellites are there, you can cover the entire globe for communications. This is a scientific paper he has published in 1945 in Wireless World, a magazine. 19 years later, Boeing USA, that time it was called Hughes Aerospace System, they made a satellite called SYNCOM-2, which has the first communication. And from there only, today if you are seeing Olympics on your TV, or if you are able to talk to somebody who is there somewhere other country, or any communications that you are able to do, all your internet, all these things, the backbone is communication satellites. They are all based on the scientific paper he has written in 1945 and a satellite made in 1964. Okay, now what does it have to do with the Jaffna? You all should be proud that towards end of his life, last 30 years of his life, he decided to stay in Sri Lanka. Okay, he stayed here in Sri Lanka. Though he is a British scientist, he has decided to stay in Sri Lanka, and he stayed here because he likes scuba diving also. So he did lot of adventures in that particular area, and he developed a lot of adventure sports thing also. So be proud that you belong to a country where Arthur C. Clarke has decided to stay, and it has a deep connection with space. Today all space communications are enabled due to the paper written by him in 1945, 80 years back. Okay, so I'm very happy to be here in Sri Lanka, where for space people Arthur C. Clarke is like a god. Okay, so I'm very happy to. இங்கே இஸ்ரோவின் முன்னாள் முதுபெரும் விஞ்ஞானியான கலாநிதி பிரகாஷ் ராவ் அவர்கள் ஆற்றிய ஆழமான உரையின் சாராம்சம் பகிர்ந்து கொள்வதில் வானியற்பியல் துறையைச் சேர்ந்தவன் என்பதில் நானும் பெருமிதம் கொள்கிறேன். Thanks sir to democratizing the low earth orbit LEO by inviting us into the CubeSat program in your humorous speech. கலாநிதி அவர்களது உரை விண்வெளி சாதனங்கள் உருவாக்குவதில் உள்ள பயன்பாடுகள் மற்றும் சவால்கள் பற்றியது. ஏனெனில் இஸ்ரோவின் முன்னோடியான கலாநிதி விக்ரம் சாராபாய் சொன்னது போல மனித சமுதாயத்தின் அன்றாட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அதிக தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதில் நாம் ஒருபோதும் இரண்டாம் பட்சமாக இருக்கக்கூடாது. முதலில் விண்வெளி என்றால் என்ன? அதை கலாநிதி அவர்கள் மிகவும் ஒரு நக்கலான விதத்தில் சொன்னார். அதாவது உலகமே ஒரு பாதையில் போகும்போது யுஎஸ் என்பது 80 கிலோமீட்டர்ஸ், அதாவது 80 கிலோமீட்டர்களை மேற்பட்ட பகுதியை ஸ்பேஸ் விண்வெளி என்று அறிவிக்கிறது. ஆனால் பொதுப்படையில் 100 கிலோமீட்டர்களுக்கு அப்பாற்பட்ட விண்பரப்பை நாம் விண்வெளி என்று சொல்வோம். ரைட்? எதற்காக விண்வெளியை நோக்கிய பயணங்கள்? உண்மையிலே சிறிய முதலீடொன்று இல்லாமல் ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க முடியாது. அதற்காக அந்த முதலீட்டொன்றை நாம நட்டமாக கருதுவதும் இல்லை. அதே வகையில் தான் அப்படி என்ன பயன்கள் கிடைக்கின்றன? முதலாவது மேம்படுத்தப்பட்ட தொலைத்தொடர்பு வசதிகள். கலாநிதி அவர்கள் சிறந்த உதாரணத்தை கொடுத்திருந்தார், டிஷ் டிவி. அடுத்ததாக ரிமோட் சென்சிங், தொலைவில் இருந்து தகவல் சேகரிப்பு, அதாவது நிலம், கடல், காட்டு வளங்கள் கண்காணிப்பு, நகர மற்றும் போக்குவரத்து திட்டமிடல். ஏன் இப்போது மீனவர்கள் கூட மீன்கள் அதிகம் இருக்கும் இடங்களை ரிமோட் சென்சிங் மூலமாக அறிந்து கொள்கின்றார்கள். அடுத்ததாக வழிகாட்டல், நெவிகேஷன் என்று சொல்லும் போது
பொதுப்படையாக நாம் பாவிக்கும் ஜிபிஎஸ் மூலமாக நாம் பாவிக்கும் கூகுள் மேப்ஸ், அது மட்டுமல்லாது ஃபிளைட் நேவிகேஷன், விமான வழிச்செலுத்தல்கள் முக்கியமான இடத்தை பெறுகின்றது. அது மட்டுமில்லாது வானிலை கண்காணிப்பு, எதிர்வு கூறல் மற்றும் அனர்த்த எச்சரிக்கை, இதன் மூலமாக பல்லாயிரம் உயிர்கள் மற்றும் கோடிக்கணக்கான உடைமைகள் பாதுகாக்கப்படுகின்றன. Ladies and gentlemen, distinguished guests and esteemed participants, it is with immense gratitude and pride that I stand before you today to deliver the vote of thanks for Space Fest 2025 organized by SLIT Northern Journey. This remarkable event has been a celebration of innovation, curiosity, and collaboration, bringing together the brightest minds to explore the wonders of space science and technology. The success of this event is a testament to the collective efforts of many individuals and organizations, and I am honored to acknowledge their contributions. First and foremost, I extend our heartfelt gratitude to our chief guest, Dr. Prakash Rao, resident expert at InSpace and outstanding scientist, former director of ISRO headquarters. Your extraordinary presentation on space science was truly inspiring and set the tone for this remarkable event. Your insights have ignited a spark of curiosity in all of us, and we are deeply grateful for your presence. We owe a special debt of gratitude to Mr. Indrakumar Padmanathan, Chairman of Magic Groups and Northern Journey, for his unwavering support and visionary leadership.